ஒரு நாள் இரவு பெங்களூரின் அமைதியான தெருவில் ஒரு வீட்டின் கதவு திறந்தது. உள்ளே இருந்து வெளியேறிய இரண்டு நிழல்கள் ஒரு மனிதனின் உயிரை முடிவுக்குக் கொண்டு வந்தன. ஆனால் அந்த இரவு மட்டும்தான் அந்த கதையின் ஆரம்பம். எனக்கு இப்போது 22 வயதுதான் ஆகிறது. என் பெயர் அர்ஜூன். சேலத்தில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தேன். அப்போது எனக்கொரு உயிர் நண்பன் இருந்தான், பெயர் சரவணன். அவன் வீட்டிற்கு நான் அடிக்கடி செல்வேன். அந்த வீட்டின் பக்கத்து வீட்டில் ஒரு பெண்மணி இருந்தார், பெயர் ராதிகா. வயது 35. சிவந்த நிறத்தில், பளிங்கு போன்ற முகம். 2 குழந்தைகள். அவருடைய கணவர் பெயர் சந்துரு, பெங்களூரில் வேலை பார்த்தார். நான் சரவணன் வீட்டுக்கு செல்லும் போதெல்லாம் ராதிகா என்னையே முறைத்துப் பார்ப்பார். நான் திரும்பிப் பார்த்தால் உடனே மெல்ல சிரிப்பார். நானோ பார்க்காதது போல் நடித்து விடுவேன். ஒரு நாள் நான் பைக்கில் சரவணன் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தபோது ராதிகா எங்கோ வெளியில் சென்று திரும்பிக் கொண்டிருந்தார். அவர் என்னை பார்த்து, பைக்கை நிறுத்துங்கள் என்றார். நான் நிறுத்தினேன். நீங்கள் என் வீட்டுப் பக்கம்தானே போகிறீர்கள்? என்னையும் விட்டுவிடுங்கள் என்றார். சரி என்று அவரை ஏற்றிக்கொண்டு வீட்டை நோக்கி புறப்பட்டேன். வழியெங்கும் அவர் என் மீது சாய்ந்தபடியே இருந்தார். அவர் மனதில் என்ன ஓடுகிறது என்பது எனக்கு புரிந்தது. ஆனால் எனக்கு பயமும் வெட்கமுமாக இருந்தது. அவர் வீட்டிற்கு வந்ததும் இறக்கி விட்டேன். தேங்க்ஸ் சொல்லிவிட்டு உள்ளே சென்றார். நானும் சரவணன் வீட்டிற்குச் சென்றேன். அன்று முதல் நான் மாட்டும் போதெல்லாம் ராதிகா வாசலில் நின்று கொண்டு என்னையே பார்ப்பார். அந்த பார்வையில் ஒரு ஏக்கம் இருந்தது. பின்னர் ஒரு நாள் சரவணன் வேறொரு பகுதிக்கு வீடு மாற்றிவிட்டான். அதனால் அந்த தெருவிற்கே நான் போவது நின்று போனது. சில மாதங்கள் ஓடின. ஒரு நாள் பேருந்து நிலையத்தில் ராதிகாவை சந்தித்தேன். தம்பி, என்னை வீட்டில் கொண்டு விட்டுவிட முடியுமா என்று கேட்டார். எந்த வீட்டிற்கு என்றேன். என் வீட்டிற்குத்தான் என்றார் சிரித்தபடி. பின்னர் அவர் முகம் சோகமாக மாறியது. ஏன் தம்பி, என்னிடம் பேசுவதைத் தவிர்க்கிறாய் என்று கேட்டார். இல்லை ஆண்டி, உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை வந்துவிடுமோ என பயந்துதான் பேசாமல் இருந்தேன். உட்காருங்கள், உங்களை வீட்டில் விட்டுவிடுகிறேன் என்று சொல்லி அவரை ஏற்றிக்கொண்டேன். வழியெங்கும் அவர் என்னை இடித்துக் கொண்டும் சாய்ந்து கொண்டும் இருந்தார். நான் ஸ்பீடு பிரேக்கர்களை பார்த்து பார்த்து மெதுவாக ஓட்டினேன். வீட்டிற்கு வந்ததும், தம்பி, வீட்டிற்கு வந்துவிடு என்று அழைத்தார். இல்லை மேடம், உங்கள் வீட்டில் வேறு யாராவது இருப்பார்கள், தப்பாக நினைத்துக் கொள்வார்கள் என்று மறுத்தேன். என் வீட்டில் இப்போது யாருமே இல்லை தம்பி, வா என்று கெஞ்சும் குரலில் சொன்னார். மனம் ஏதோ சொல்ல, கால்களோ வீட்டிற்குள் இழுத்துச் சென்றன. சோபாவில் அமர்ந்தேன். ஒரு நிமிடம், டிரஸ் மாத்திட்டு வரேன் என்று சென்ற அவர் சிறிது நேரத்தில் நைட்டியில் வந்தார். காபி போட்டுக் கொண்டு வந்து என் பக்கத்தில் அமர்ந்து குடித்தார். பேசும்போது அடிக்கடி என் தொடையில் கையை வைத்தார். என் கண், காது, இடுப்பு எனத் தொட்டுப் பேச ஆரம்பித்தார். என்னால் அந்த அரவணைப்பை தாழ முடியாத ஒரு குழப்பம். நான் சற்று நேரத்தில் எழுந்து சென்று விட்டேன். அப்போது என் போன் எண்ணை கேட்டு வாங்கிக் கொண்டார். இரவு 10 மணிக்கு முதல் முறையாக அழைத்தார். அன்று சாதாரணமாக தொடங்கிய உரையாடல் நாட்கள் செல்லச் செல்ல ஆழமான, அபாயகரமான பாதையில் பயணிக்கத் தொடங்கியது. அவர் என்னிடம் பேசும் வார்த்தைகளில் ஒரு மயக்கம் இருந்தது. நானும் அந்த மயக்கத்தில் விழுந்தேன். ஒருநாள் மாலை, நாளை வேலையே மறந்துவிட்டு என் வீட்டுக்கு வாடா, நான் உனக்கு விருந்து வைக்கிறேன் என்றார். நான் சொன்னேன், மேடம், விருந்து என்றால் கொஞ்சம் சாராயம் இருந்தால்தான் ருசியாக இருக்கும். சரி, நீ வாங்கிக் கொண்டு வா. காலை 10 மணிக்கு வீட்டுக்கு வா என்றார். மறுநாள் காலை நான் டாஸ்மாகில் ஒரு பாட்டில் வாங்கிக் கொண்டு அவர் வீட்டை அடைந்தேன். அவர் புதுப்பட்டு கட்டி, தலையில் மல்லிகை சூடி நின்று கொண்டிருந்தார். பார்த்தால் தேவதை போல் இருந்தார். வீட்டிற்குள் நுழைந்ததும்
கதவைச் சாத்தி பூட்டினார். ஏன் பூட்டினீங்க என்றேன். யாரும் வரக்கூடாது இல்லையா என்று சிரித்தார். சிக்கன் வறுத்து குளிர்பானங்கள் எடுத்து வைத்திருந்தார். நான் சாராயத்தை ஊற்றிக் கொஞ்சம் குடித்தேன். போதை தலையில் ஏறியது. அப்போது என் கையை எடுத்து அவர் தன் உடலில் வைத்துக் கொண்டார். நான் திடுக்கிட்டு, ஆண்டி, யாராவது பார்த்துவிட்டால் தப்பாகிவிடும் என்றேன். அப்போது அவர் சொன்ன வார்த்தைகள் இன்றும் என் காதில் ஒலிக்கிறது. இங்க யாருடா இருக்கா? என் பசங்க பள்ளிக்கூடத்திற்கு போயிட்டாங்க. என் புருஷன் பெங்களூர்ல இருக்கான். இங்க நீயும் நானும் தான் இருக்கிறோம். நான் சொன்ன விருந்து இதுதான்டா ஷூட். என் வீட்டில் என் பெற்றோர் எனக்கு இன்னும் 5 வருடங்களுக்கு கல்யாணம் கிடையாது என்று சொல்லி இருந்தார்கள். என் ஆசைகளை எல்லாம் அடக்கி வைத்திருந்தேன். ஆனால் அந்த வயதில், அந்த தூண்டுதலில் நான் தடுமாறினேன். அன்று முதல் எங்கள் உறவு ஒரு இரகசியச் சுரங்கமாக மாறியது. நாட்கள் கணக்கில் அல்ல, மணிக்கணக்கில் நாங்கள் சந்தித்தோம். அவரைத் தவிர என்னால் வாழ முடியாத நிலை வந்துவிட்டது. ஒரு நாள் அவருடைய கணவர் சந்துரு பெங்களூரில் இருந்து போன் செய்தார். எனக்கு இங்க நல்ல சம்பளத்தில் வேலை கிடைத்திருக்கிறது. நீங்கள் மூவரும் இங்கேயே வந்துவிடுங்கள். நாம் சந்தோஷமாக ஒன்றாக வாழலாம் என்று கூறினார். இந்த செய்தியை ராதிகா என்னிடம் கூறியபோது எனக்குள் ஒரு பூகம்பமே ஏற்பட்டது. நீங்கள் பெங்களூருக்கு போனால் நான் உங்களை எப்படி சந்திப்பேன் என்று கதறினேன். அவரோ, அவசரப்படாதே, நான் முதலில் சென்று அங்கே எங்கள் வீடு இருக்கும் இடத்தைப் பார்த்து பிறகு அட்ரஸ் அனுப்புகிறேன். நீயும் அங்கேயே ஒரு வேலையைப் பார். என் புருஷன் காலையில் வேலைக்குப் போய் இரவில்தான் வருவான். நீ மதியம் முதல் வேலை செய்பவன் போல் ஒரு வேலையை பார்த்துக்கொள். தினமும் மதியம் வரை நாம் ஒன்றாக இருப்போம் என்றார். நான் அதற்கு சம்மதித்தேன். சில நாட்களில் அவர் அட்ரஸ் அனுப்பினார். நானும் பெங்களூர் சென்று அவர் வீடு இருந்த தெருவிற்கு பக்கத்து தெருவில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்தேன். மதியம் முதல் வேலை செய்யும் ஒரு வேலையையும் தேடிக்கொண்டேன். அவர் கணவர் வேலைக்கும் குழந்தைகள் பள்ளிக்கும் சென்றதும் நான் அவர் வீட்டுக்கு வந்து சேர்ந்து விடுவேன். இப்படியே எங்கள் உறவு மேலும் ஆழமானது. ஆனால் விதி வேறு விதமாக எழுதியிருந்தது. ராதிகாவின் நடத்தையில் சந்துருவுக்கு சந்தேகம் வளர்ந்தது. அவர் ரகசியமாக அவரை கண்காணிக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் வழக்கம் போல நானும் ராதிகாவும் அவர் வீட்டில் இருந்தபோது வேலைக்குப் போன சந்துரு திடீரென்று திரும்பி வந்துவிட்டார். வந்தவர் எங்களை ஒன்றாகப் பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போனார். யாருடா இவன் என்று கர்ஜித்தார். ராதிகா என்னே, பக்கத்து வீட்டுப் பையனின் நண்பன் என்று மறைக்க முயன்றார். ஆனால் சந்துரு அதை நம்பவில்லை. இவ்வளவு நாட்களாக நீ இந்த பையனோடு தகாத உறவில் இருந்தாயா என்று கேட்டுவிட்டு ராதிகாவை கொடூரமாக தாக்க ஆரம்பித்தார். அடுத்தடுத்த நாட்களில் சந்துரு குடித்துவிட்டு வந்து ராதிகாவை தினமும் தாக்கினார். ஒருநாள் ராதிகா என்னிடம் அழுதபடி போனில் சொன்னார், இனி என்னால் இந்த கொடுமையை தாழ முடியாது. நம் உறவை அவர்தான் பிரித்தார். நாம் இருவரும் சந்தோஷமாக இருக்க இவரை அகற்றுவதைத் தவிர வேறு வழியில்லை. அவர் எடுத்திருக்கும் டிராம் இன்சூரன்ஸில் 2 கோடி ரூபாய் கிடைக்கும். அதில் நாம் வாழ்க்கையே அமைத்துக் கொள்ளலாம். எனக்குள் ஒரு கோரப் பேய் குடிகொண்டது. ஆசையின் அந்த இருண்ட பக்கத்தில் நான் சிக்கிக் கொண்டேன். நான் ஒரு திட்டம் தீட்டினேன். அருகில் இருந்த ஒரு காட்டுப் பகுதியில் ஒரு இடத்தை பொருத்தமாக பார்த்து வைத்தேன். பின்னர் ராதிகாவிடம் சொன்னேன், நான் என் உறவினர் ஒருவரை கூட்டி வருகிறேன். உங்கள் கணவர் குடித்துவிட்டு நன்றாக தூங்கும் இரவு கதவைத் திறந்து விடுங்கள். ஒரு இரவு சந்துரு குடித்துவிட்டு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது நானும் என் உறவினர் மகேஷும் பைக்கில் வந்தோம். ராதிகா கதவைத் திறந்தார். நாங்கள் உள்ளே நுழைந்தோம். ஒரு அழுக்கு துணியை எடுத்து அவர் வாயில் திணித்தோம். நான் அவர் மீது உட்கார்ந்து அவரது கழுத்தை நெரிக்க ஆரம்பித்தேன். சந்துரு திடீரென விழித்து கத்த முயன்றார். ஆனால் குரல் வெளியே வரவில்லை. மகேஷ் அவரது 2 கைகளையும் பிடித்துக் கொண்டான்.
ராதிகா அவரது கால்களை பற்றிக் கொண்டார். சில நிமிடங்களில் அந்த உயிர் மெல்ல அமைதியானது. அந்த அறையின் சுவர்கள் அந்த இரவின் பயங்கரத்தை என்றென்றும் சுமந்தன. நாங்கள் மூவரும் சேர்ந்து சந்துருவின் உடலை பைக்கில் ஏற்றி நான் முன்பு பார்த்து வைத்திருந்த காட்டுப் பகுதிக்கு கொண்டு சென்றோம். தரையில் கிடத்தி பெரிய பெரிய கற்களை அவர் மீது அடுக்கி மண்ணால் மூடினோம். ஆனால் அந்த இரவு எதிர்பாராத விதமாக கனமழை பெய்தது. மண்ணெல்லாம் கரைந்து ஓடியது. அடுக்கிய கற்கள் மட்டுமே அப்படியே இருந்தன. காலையில் காட்டிற்கு வந்த மேய்ப்பர்கள் கற்களுக்கு இடையே ஒரு மனித உடலைக் கண்டு அதிர்ச்சியில் நடுநடுங்கிப் போனார்கள். உடனே போலீசாருக்கு செய்தி சென்றது. போலீசார் வந்து ஆய்வு செய்ததில் அந்த உடல் சந்துருவின் உடல் என்பது உறுதியானது. விசாரணை ஆரம்பமானது. போலீசார் ராதிகாவின் வீட்டிற்கு வந்தபோது அவரது முகம் வெளிறிப் போனது. கைகால்கள் நடுங்கின. போலீசாருக்கு சந்தேகம் வலுப்பெற்றது. உடனடியாக ராதிகாவின் செல்போனை ஆய்வு செய்தனர். அதில் நான் இரவு 12 மணிக்கு கணவர் தூங்கிவிட்டாரா? நான் வரட்டுமா என்று போன் செய்ததும் தெரிய வந்தது. இந்த நேரத்தில் இவர் யார்? உங்களுக்கும் இவருக்கும் என்ன உறவு என்று கேட்டு கடுமையாக விசாரித்தனர். அப்போதுதான் ராதிகா உடைந்து போனார். எனக்கும் அர்ஜுனுக்கும் தகாத உறவு இருந்தது. என் கணவர் எங்களைக் கண்டுபிடித்ததும் எங்கள் உறவைத் துண்டித்தார். அதனால் நாங்கள் மூவரும் சேர்ந்து இந்த கொலையைச் செய்தோம் என்று ஒப்புக்கொண்டார். இதைத் தொடர்ந்து போலீசார் என்னையும் மகேஷையும் கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். இந்தச் சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியது. ஒரு தவறான ஆசை 2 குடும்பங்களைச் சின்னாபின்னமாக்கியது. 3 உயிர்களைச் சிறைக்குள்ளும் மரணத்துக்குள்ளும் தள்ளியது. இன்று நான் சிறையில் இருந்து எழுதும் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். உணர்ச்சிகளைக் கட்டுப்படுத்த தெரியாதபோது நம்மை நாமே இழந்து விடுகிறோம். அன்பு என்ற பெயரில் வெறி தலை தூக்கும்போது விளைவுகள் பயங்கரமானவை. உங்கள் வாழ்வில் எப்போதும் நீதியும் நேர்மையும் பொறுப்பும் முன்னிற்கட்டும்.